ഇന്ന് നമുക്ക് തമിഴ്നാടന്മാരെ ഒരു ആർട്ടിസ്റ്റ് ഞാൻ ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്ന ഒരു വോയിസുകളാണ് ഞാൻ ഇവിടെ ചെയ്യാൻ പോകുന്നത്. ഒരു 3-4 വോയിസ്. ആദ്യമായി ഇപ്പോൾ നമ്മുടെ ജയിലർ സിനിമയിൽ അഭിനയിച്ച രജനികാന്ത് സൂപ്പർ സ്റ്റാറിൻ്റെ ഒരു വോയിസാണ് ഞാൻ ഇവിടെ അനുകരിക്കാൻ പോകുന്നത്. തെറ്റുണ്ടെങ്കിൽ ക്ഷമിക്കണം. அன்பார்ந்த பெரியவர்களே, தாமார்களே, என்ன வாழ்வுக்கு தம்ம பக்கம் இந்த கேரளாவில் தாமரசில் வந்து சூப்பராக கியூட்டாக அந்த வியாபாரி சங்கம் செமையாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். எப்படி இருக்கு சார் வந்தாங்க? சும்மா டைம் இல்லை, நேரம் இல்லாத காரணத்தில் ரஜினிகாந்த் சொல்லிட்டு அப்படி போயிடலாம். ஆனால் கேரளா வியாபாரி விவசாயி கோபுரா சம்பந்திச்சு தாமரசில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி மட்டுமா. താങ്ക് യു. അതുപോലെ നമ്മുടെ പത്മശ്രീ കമലഹാസൻ എന്ന സാറിനോട് ഒരു ചെറിയ വോയിസ്. எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்க வருவன்னு எதிர்பார்க்கல, உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அப்படி கிடையாது. கேரளாவில் தாமரசில் இவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னா அந்த வியாபாரி சங்கம் வந்து ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். അതുപോലെ നമ്മുടെ തമിഴ് സിയാ സ്റ്റാർ സൂര്യ സാറിൻ്റെ ഒരു വാസ്. என்னவா சொல்லுங்க, செமையா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, தாமரை சொன்னாலே அழகா இருக்கணும், அவசரமா இருக்குது. ஐ லவ் யூ சொல்லும். நீங்களா இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கீங்களா? சந்தோஷங்க, வணக்கங்க. ஐ லவ் யூ. அடுத்ததாக നമ്മുടെ ഇളയ തലപതി വിജയ് സാറാണ്. வேணங்கண்ணா பார்த்து ரொம்ப நாளாச்சுங்கன்னா சந்தோஷமா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் பொண்ணுங்களை பார்த்தாலே சும்மா கியூட்டா தாமரசேரி பசங்க கேர்ள் பாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. ஆனால் கொஞ்சம் டைம் தானே இருக்கு, நேரம் இல்லாத காரணம்லாம் நமக்கு ஒன்றும் பண்ண முடியலண்ணா. ஐ லவ் யூ. നമ്മുടെ ഗില്ലി എന്ന സിനിമയിൽ അഭിനയിച്ച പ്രകാശ് രാജ് സാറിൻ്റെ ഒരു വയസ്സ്. ஐ லவ் யூ சொல்லு. சொல்லடா முத்துப்பாண்டி கோட்டை எவனாலும் வெட்டுவீங்களா? அவனை வெட்டுவோம், இவனை வெட்டு சொன்னா இந்த முத்துப்பாண்டியோட ஒன்று கூட பேச்செல்லாம் நீ ஓடக்கூடாது. ஏன் காலம் வலிக்க சொல்லும். ஐ லவ் யூ சொல்லும். ஒட்டுமா ஐ லைக் யூ சொல்லும். தேங்க்யூ.